everybody at Shalom Divine Television. ஷாலும் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். I bring you greetings from New Zealand. நியூசிலாந்திலே இருந்து என் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். It's nearly Christmas, so I want to talk about Jesus as the King of the Jews. இது கிறிஸ்மஸ் நாட்களா இருக்கிறபடினாலே யூதர்களின் ராஜாவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to start with Matthew 2 and we're going to read verses 1 to 2. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவியில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். Now after Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king, behold, wise men from the east came to Jerusalem, saying, Where is he who has been born King of the Jews? For we've seen his star in the east and have come to worship him. அங்கே நாம் வாசித்த வசனத்தின்படி வான சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே என்று கேட்கிறார்கள். Can you imagine Jesus had his own star? நமக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், இயேசுக்குன்னு சொந்தமா ஒரு ஸ்டாரே இருக்கு. Now these men that came from the east, they were astronomers. இங்கே கிழக்கில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் வான சாஸ்திரிகளாய் இருந்தார்கள். They were probably people who were skilled in studying the stars. நட்சத்திரங்களை ஆராய்ந்து அறியக்கூடியவர்களாய் இவர்கள் இருந்திருக்க வேண்டும். If we read verse 9, when they heard the king, they departed, and behold, the star which they had seen in the east went before them till it came and stood over where the young child was. 9ஆம் வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. When they saw the star, verse 10, they rejoiced with exceedingly great joy. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். I want you to imagine, here are these men that study the stars and they see the star arise. நாம் பார்க்கிறோம், இவர்கள் நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள். திடீர் என்று ஒரு நட்சத்திரம் தோன்றின பொழுது historians tell us that there was an alignment of the planets that made the star so bright. அங்கே சரித்திரஆளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாளிலே எல்லா கோள்களும் அது நேராய் இருந்தபடினாலே இந்த நட்சத்திரமும் இன்னும் பிரகாசமாய் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். They knew that it had to be the star of the king. அப்பொழுது அவர்களுக்கு தெரியும், நிச்சயமாய் இந்த நட்சத்திரம் அது ஒரு ராஜாவினுடைய நட்சத்திரம் என்று சொல்லு. Now when we look at historical records, சரித்திர காரியங்களை நாம் பார்க்கும்பொழுது, a historian by the name of Su Ma Chen from the Han Empire, he sent 100 ambassadors. அங்கே போதர்கம்மா சொன்ன அந்த நபரை ஒரு 100 பேரை கூட்டிக் கொண்டு, there was a man called Tacitus. He sent 800 camels laden with goods from 13 kingdoms. அங்கே சொல்லப்பட்ட அந்த நபர் 800 ஒட்டகங்கள் அவைகள் நிறைய பொருட்களை சுமந்து கொண்டு வந்தது என்று சொல்லி. It appears that a caravan started from China and went all the way to India and then went through Iraq and Iran to get to Israel. நாம் பார்க்கிறோம், சைனாவிலே தொடங்கப்பட்ட அந்த பயணமானது அது இந்தியா வழியாய் வந்து அது ஈரான் ஈராக் அந்த வழியாக இங்கே எருசலேமை வந்து அடைந்தது. And this caravan of people got bigger and bigger as more people joined. அப்போ இவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருந்ததை காட்டிலும் அவர்கள் போக போக அந்த கூட்டம் இன்னும் மிகுதியாயிற்று என்று சொல்லப்படுகிறது. There was another historian by the name of Barbasus who wrote that a great caravan of camels, ambassadors from 13 kingdoms, astronomers, passed through the Damascus gate from dawn to dusk.
நாம் பார்க்கிறோம் அங்கே இன்னும் ஒருவர் விதமாய் சொல்லுகிறார், இவ்வளவு திரளான ஒரு ஜனக்கூட்டம் 13 தேசங்களிலே இருந்து அங்கே தமஸ்கோவுக்கு அவர்கள் வரும்பொழுது காலை முதல் இரவு வரைக்கும் அந்த தமஸ்கோ வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They were all coming for the specific purpose to follow the star. அப்ப அவங்க எல்லாம் ஒரே நோக்கத்தோட தான் வருகிறாங்க, ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி வருகிறார்கள். And there were so many, it took from the rising of the sun to the setting of the sun for everybody to get through the gate. அப்ப அந்த வாசல் வழியாய் உள்ளே நுழைய எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்றால், காலை தொடங்கி இரவு வரைக்கும் அவ்வளவு திரளானவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்து கொண்டு இருந்தார்கள். We go to verse 11. When they had come into the house, they saw the young child with Mary his mother and fell down and worshipped him. அங்கே 11ஆம் வசனம், அவர்கள் அந்த வீட்டிலே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். And when they had opened their treasures, they presented gifts to him, gold, frankincense and myrrh. அங்கே தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். Many people say there were 3 wise men because there were 3 gifts. அங்கே அநேகர் 3 பரிசுகள் இருக்கிறதுனால 3 வானசாஸ்திரிகள் தான் வந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். But in actual fact there were hundreds of wise men but 3 gifts. அங்கே நாம் பார்க்கிறோம் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்தாங்க, பரிசு 3 தான், ஆனால் வந்தவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள். Now gold is a suitable gift to give to a king. தங்கம் ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ஏற்ற ஒரு பரிசா இருக்கிறது. Frankincense is a suitable gift to give to a priest. தூப வர்க்கமானது ஒரு ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஏற்ற பரிசா இருக்கிறது. And Jesus was both king and priest. ஆண்டவராகிய இயேசு அவர் ராஜாவும் அவர் ஆசாரியருமாய் இருக்கிறார். The third gift was myrrh, which was for his burial. அங்கே 3ஆவதாக வெள்ளை போலத்தை பார்க்கிறோம், அது அவருடைய அடக்கத்திற்கு கொடுக்கப்பட்டதாய் ஒப்பாய் சொல்லப்படுகிறது. I want to follow the theme of Jesus being a king. இயேசு ராஜாவாய் இருந்ததை குறித்த சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். I want to read Luke chapter 1 verses 30 to 31. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், Now we know that the angel Gabriel appeared to Mary. நமக்கு தெரியும் தேவதூதனாகிய காபிரியேல் மரியாளுக்கு தரிசனமானான். And he said, Behold, you will conceive in your womb and bring forth a son, and shall call his name Jesus. அங்கே அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Jesus, by the way, is Yeshua in Hebrew, which means the one who will save you from your sins. அங்கே யெசுவா என்று எபிரேய மொழியில் சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாகும். Then verse 32, he will be great and will be called the Son of the Highest, and the Lord God will give him the throne of his father David. அங்கே 32ஆம் வசனம், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். That's why Jesus is called the Son of David. ஆகவே தான் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். And God had promised David that he would have an eternal throne through his lineage. நாம் பார்க்கிறோம் தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார், அவன் சன்னதியிலே சிங்காசனத்திலே அமர எப்பொழுதும் ஒருவர் இருப்பார் என்று சொல்லி. Verse 33, and he will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end. 33ஆம் வசனம், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். Now 700 years before Jesus was born, there was a prophet by the name of Isaiah who prophesied.
நாம் பார்க்கிறோம், இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி விதமாய் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். So we go to Isaiah chapter 9. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம். And we read from verse 6. 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. அங்கே சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். So here we're told the government is upon his shoulder. That means he's going to rule in the earth. நாம் பார்க்கிறோம், அங்கு சொல்லப்படுகிறது அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும் என்று சொல்லி. அப்போ உலகத்தை ஆளுகிறவராய் அவர் இருப்பார். Verse 7, of the increase of his government and peace there will be no end, and upon the throne of David and over his kingdom, to order it and establish it with justice and judgment from that time forward even forever. The zeal of the Lord of hosts will perform this. அங்கே 7ஆம் வசனம், தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். So here we see that the government is going to be an eternal government of peace. அங்கே நாம் வாசிக்கும்போது அவருடைய ராஜ்யம் சமாதானத்தின் நிலைமாறாத ராஜ்யமாய் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். It's based upon the throne of David to bring order and judgment and justice. அது தாவீதினுடைய சிங்காசனத்தை திடப்படுத்தவும் அது நியாயத்தையும் நீதியும் நிலைப்படுத்துகிற ஒரு அரசாங்கமாய் இருக்கும். We can go to Numbers chapter 24 and verse 17. என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், And this was a prophecy of Balaam. இது பேலாம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. Numbers 24:17. And I'm not going to read the whole thing, but a star shall come out of Jacob, and a scepter shall rise out of Israel. அங்கே சொல்லப்படுகிற ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். Now we know that the king has a scepter. நமக்கு தெரியும் ராஜா செங்கோல் உடையவராய் இருப்பார். And we also see that Jesus had his own star. நமக்கு ஏற்கனவே தெரிந்த காரியம், இயேசு அவர் தனக்கென்று ஒரு நட்சத்திரத்தை உடையவராய் இருக்கிறார். I want to go to the book of Daniel chapter 7. தானியேல் 7ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். We're going to read verses 13 and 14. அதிலே 13 14ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். And Daniel was having one of his visions. தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். Verse 13, I was watching in the night visions, and behold, one like the Son of Man, coming with the clouds of heaven. He came to the Ancient of Days, and they brought him near before him. அங்கே 13ஆம் வசனம், இராத்திரி சனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ ஒரு மனுஷகுமாரனுடைய சாயலை ஒரு வானத்தில் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவரும் இடம் மட்டும் வந்து அவர் சமீபித்து கொண்டு வரப்பட்டார். Verse 14, then to him was given dominion and glory and a kingdom. Then all peoples, nations and languages should serve him. 14ஆம் வசனம், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும்.
His dominion is an everlasting dominion which shall not pass away, and his kingdom the one which shall not be destroyed. அங்கே சொல்லப்படுகிறது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். So when Jesus Christ returns, he's coming as a king. இயேசு திரும்ப வரும்பொழுது ராஜாவாய் அவர் வரப்போகிறார். The first time he came as a baby to be the suffering savior that would take the sin of mankind. முதல் முறை வரும்பொழுது அவர் ஒரு பாலகனாய் இந்த பூமியிலே கடந்து வந்து நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றும்படியான பலியாயிருந்தார். But when he returns the second time, he's coming as a king to rule and reign in the earth. ஆனால் இரண்டாவது முறை அவர் வரும்பொழுது உலகத்தை ஆளும்படியாய் அதை ராஜரீகம் பண்ணும்படியாய் ராஜாவாய் அவர் வரப்போகிறார். Go to book of Psalms chapter 2. சங்கீதம் 2ஆம் அதிகாரம். And this is a messianic psalm. இது ஒரு மெசியாவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. We'll read from verse 6. Yet I have set my king on my holy hill of Zion. I will declare the decree. The Lord has said to me, you are my son. Today I have begotten you. அங்கே 6ஆம் வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். Verse 8, ask of me, and I will give you the nations for your inheritance, and the ends of the earth for your possession. 8ஆம் வசனம், என்னை கேள், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். So here we see that Jesus has been said that he's going to have the whole earth as his inheritance. நாம் பார்க்கிறோம், முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறவராய் இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. He's coming as a king to reign from Zion. அவர் சீயோனிலே இருந்து ஆளுகை செய்கிறவராய் அவர் வரப்போகிறார். Now Zion is Jerusalem. அந்த சீயோன் என்று சொல்லும் பொழுது அது எருசலேமை குறிக்கிறது. And Jeremiah chapter 23 and verse 5. எரேமியா 23 அதில் 5ஆம் வசனம் வாசிப்போமே என்றால், This is a prophecy of Jesus. இது இயேசுவை குறித்ததான தீர்க்கதரிசனம். Behold, the days are coming, says the Lord, that I will raise up to David a branch of righteousness. A king shall reign and prosper and execute judgment and righteousness in the earth. Pastor, which verse, Pastor? Jeremiah 3:23 verse 5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமென். This is very similar to what Isaiah prophesied. இது ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனத்திற்கு ஏற்றதாய் காணப்படுகிறது. That the son of David would rule and reign in the earth. தாவீதின் குமாரன் இந்த பூமியிலே அவர் ஆளுகை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். And he'd reign with righteousness and justice and judgment. அவர் நீதியோடு நியாயத்தோடு நியாய தீர்ப்புகளை கொண்டு வருகிறவராயிருப்பார். We see that he came to Herod. அவர் ஏரோது அண்டையிலே வரும்பொழுது He came to Pilate. Let's go to Matthew 27 verse 11. மத்தேயு சுவிசேஷம் 27:11 வசனத்தை வாசிப்போம் என்றால், Now Jesus stood before the governor, and the governor asked him, saying, Are you the king of the Jews? இயேசு சேனாதிபதிக்கு முன்பாக நின்றார். சேனாதிபதி அவரை நோக்கி, நீ யூதரின் ராஜாவா என்று கேட்டார். Jesus said to him, It is as you say. அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடி தான் என்றார். So he was the king of the Jews. அவர் யூதர்களின் ராஜாவாய் அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது.
go over to John 18 யோவான் 18ஆம் அதிகாரம் and we'll read verses 36 and 37. 36 37ஆம் வசனத்தை வாசிப்போம். And so Pilate is saying, "Are you the king of the Jews?" Verse 33. 33ஆம் வசனத்திலே பீலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீதான் யூதருக்கு ராஜாவா என்று சொல்லி. Jesus said, "Are you speaking for yourself about this, or did others tell you about me?" அப்போ இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, இது நீயா சொல்லுகிறாயா இல்ல வேற மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களா என்று கேட்கிறார். Pilate answered, "Am I a Jew? Your own nation and the chief priests have delivered you to me. What have you done?" 35ஆம் வசனம் பீலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியர்களும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றார். Jesus answered, "My kingdom is not of this world. If my kingdom were of this world, my servants would fight, but so I should not be delivered to the Jews. But now my kingdom is not from here." 36ஆம் வசனம் இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் உலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படாதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். So Pilate said to him, "Are you therefore a king?" 37ஆம் வசனம் அப்பொழுது பீலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். And Jesus answered, "You say rightly that I am a king. For this cause I was born, and for this cause I've come into the world, that I should bear witness to the truth. Everyone who is of the truth hears my voice." அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். And we know when they crucified him, they put a sign on top of the cross saying, "Jesus of Nazareth, the King of the Jews." இயேசு சிலுவையில் அறையும்போது அவருக்கு மேலாக ஒரு பலகை வைக்கப்பட்டது. அதிலே யூதரின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. And it was written in Hebrew, Greek and Latin. அது லாத்தின் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் எழுதப்பட்டு இருந்தது. So here we have a number of scriptures about Jesus as a king. இங்கே நாம் பார்க்கும்போது अनेक வசனங்கள் இயேசுவை ராஜாவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. We tend to think of Jesus as a little baby. நம்ம अनेक நேரங்களிலே இயேசுவை குழந்தையாகவே பாலகனாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். But he's died and he's risen from the dead. அவர் மரித்து அவர் கல்லறையிலே இருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார். And he lives forevermore. அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். And one day he's coming back, not as a baby, but as a king. ஆனால் ஒரு நாள் அவர் திரும்பி வருவார், குழந்தையாக அல்ல, அவர் ராஜாவாய் திரும்பி வரப்போகிறார். And all the saints will come with him. அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் கடந்து வருவார்கள். And he will rule and reign in the earth. அவர் பூமியிலே அரசாள போகிறார். We know that Jesus was called the Son of God. இதே இயேசு தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறார். When he got baptized, அவர் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது the heavens opened. வானம் திறக்கப்பட்டது. The Holy Spirit descended on him like in bodily form. அங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அவர் புறாவை போல இறங்கி வந்தார். And a voice was heard from heaven, "This is my beloved Son, in whom I am well pleased." அங்கே இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, வானம் திறக்கப்பட்டு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். So Jesus Christ, he came as a baby to be the savior of the world. இயேசு பாலகனாய் பிறந்து இந்த பூமியின் பாவங்களிலிருந்து மனிதர்களை ரட்சிக்கும்படியாய் வந்தார். He came as the anointed one to preach the gospel, to heal the sick, to cast out the demons. அவர் அபிஷேகிக்கப்பட்டவராய் பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலையாக்க, வியாதி உள்ளவர்களை சுகமாக்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். And it was prophesied
700 years before his birth that he would be a king. அவர் ராஜாவாய் இருப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே முன்னறிவிக்கப்பட்டது. And then before his conception, it was the angel declared that he would be a king. அவர் பிறக்கும் பொழுது கூட அது அறிவிக்கப்பட்டது அவர் ராஜாவாய் இருப்பார் என்று சொல்லி. And we've seen that a star came. இயேசுவுக்காகவே ஒரு நட்சத்திரம் உண்டாயிற்று. And many people followed it. அநேகர் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள். I want to encourage you today. இன்று உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Jesus Christ is the Prince of Peace. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. It says that his reign will be a reign of peace. அவருடைய அரசாட்சி அது சமாதானமானதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். And of righteousness and justice. அதிலே நீதியும் நியாயமும் இருக்கும். Many people don't have peace in their heart. அநேகர் உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். People are rushing here and rushing there with no peace. இங்கேயும் அங்கேயுமாய் சமாதானம் இல்லாமல் ஓடி அலைந்து திரிகிறீர்கள். Jesus, the Savior of the world, came to bring peace. ஆனால் உலக இரட்சகராகிய இயேசு சமாதானத்தை கொண்டு வரும்படியாகவே அவர் வந்தார். So at this Christmas time, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே I would like you to know the peace that comes from Jesus Christ. இயேசுவினிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Let us pray. ஜெபிப்போமே. Lord, we just come before you. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். We thank you for your word today. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you that you are the Prince of Peace. நீரே சமாதான பிரபுவாய் இருக்கிறபடியால் நன்றி. And when you establish your kingdom, there will be peace. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தை நீர் நிலைநாட்டும் பொழுது அங்கே சமாதானம் இருக்கும். I pray for every person listening. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். That they might have peace in their heart. அவருடைய உள்ளங்களிலே சமாதானத்தை தேவனீர் கட்டளையிடுவீராக. You cause the voices in their mind to be still. ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருக்கிற அவசியமற்ற சத்தங்களை நீர் அமைதல் படுத்துவீராக. And I pray that they might come to know you as the King. ஆண்டவரே, உம்மை ராஜாவாய் அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். The King who rose from the dead. ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த ராஜா. The Savior of the world. உலகத்தின் இரட்சகராகிய ராஜா. The Son of God. தேவனுடைய குமாரன். And the one who is coming again as a king to rule the earth. மறுபடியும் பூமியை அரசாளும்படியாய் வரப்போகிறவராய் இருக்கிறவர். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.